السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أرأيت من اتخذ إلهه هواه أفأنت تكون عليه وكيلا. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தலைவர் பெருமான முஹம்மது முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னார் நடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள், தாமிழிகள், தவறாமிழிகள், பரிமர்கள், ஷோதாக்கள், சாலிகள், நல்லோர்கள், குறிப்பாக ஜிம்மா மதிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் கிருபை என்று நிலவரமாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களில் ரமலானை நாம் எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்தை அடைந்து அதில் நல்ல அமல்கள் செய்து நோன்பு நோற்று உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய தௌஃபீக்கினை நமக்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்தது மட்டுமல்லாமல் இந்த மனித சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தனது திருமறையின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தன்னுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே அவன் எழுதிவிட்டான். அப்படி எழுதியிருந்தாலும் ஒவ்வொருவரும் தத்தமனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். குர்ஆனிலும் ஹதீஸிலும் அனைத்து விதமான கேள்விகளுக்கும் விடை இருக்கிறது. ஒரு மனிதன் சிறந்தவனாக வாழ வேண்டும், நல்லவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களோடு, அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களோடு கலந்துரையாடி பேசிக் கொண்டிருப்பதை, நேரடியாக பேசிக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். செல்போன் மூலமாக பேசிக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். வாட்ஸ்அப் மூலமாக பேசிக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்படி அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களோடு, அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களோடு பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு கலாச்சாரம் தான் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய இந்த 14ஆம் தேதி காதலர்கள் தினம் என்பதாக கொண்டாடப்படுகிறது. இது குறித்து மார்க்கம் நமக்கு என்ன சொல்கிறது? எல்லா விஷயங்களிலும் இஸ்லாத்திலே தீர்வு இருக்கிறது என்பதாக நாம் சொல்கின்றோமே. இந்த காதலர்கள் தினம், காதல் என்பதை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு என்ன சொல்லி காட்டுகிறது? அதுவும் இந்த தினத்தில் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த ஜும்மாவிலே சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, உலகம் முழுக்க பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியை காதலர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனுடைய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொருவரும் தத்தமது மனோ இச்சையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். தத்தமது மனோ இச்சையின் பிரகாரம் அவர் வாழ்கிறார்கள். மனோ இச்சையை மார்க்கமாக அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். இப்படி மனோ இச்சையை அவர்கள் மார்க்கமாக ஆக்கிக் கொண்டவர்கள், அப்படிப்பட்டவர்களை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அரஐத மன் இத்தஹத இலாஹஹு ஹவா, யார் தன்னுடைய மனோ இச்சையை இலாஹாக, இறைவனாக, தனது மார்க்கமாக ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களை நீ பார்த்தீரா? அப்ப அந்த தக்குவன அணியை வக்கீலா,
அப்படிப்பட்டவர்களுக்கு நீர் பொறுப்பாளியாக நீர் ஆக முடியுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார். தனது மனோ இச்சையை கடவுளாக, தனது மனோ இச்சையை மார்க்கமாக ஆக்கிக் கொண்டவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நீர் பார்த்திருக்கின்றீரா? அப்படிப்பட்டவருக்கு நீர் பொறுப்புதாரியாக அவருக்கு நீ பொறுப்பேற்றுக் கொள்ள முடியுமா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார். தன்னுடைய மனோ இச்சையை மார்க்கமாக ஆக்கிக் கொண்டவர்கள் அவர்கள் தனது மனப்போன போக்கை அவர்கள் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனோ இச்சையை பின்பற்றக்கூடாது. அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில கடைபாவாக அவர்கள் ஆக்கணும், ஒரு அரசாட்சி அவர்களுக்கு கொடுத்தான். இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல சொல்றான், யா தாவூத், தாவூதே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னா ஜஅல்னாக கலீஃபத்தன் ஃபில் அர்த், பூமியிலே உம்மை நாம் கலீஃபாவாக ஒரு பிரதிநிதியாக நாம் ஆக்கினோம். ஃபஹ்கும் பைனன் நாஸ், எதற்கு பிரதிநிதியாக நாம் ஆக்கினோம்? மக்களுக்கு மத்தியில் நீ தீர்ப்பு வழங்க வேண்டும். அந்த தீர்ப்பு எப்படி இருக்கிறது தெரியுமா? உன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றாமல் இருக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கும். வலா தத்தபில் ஹவா, மக்களுக்கு வந்து தீர்ப்பு நீ வழங்க வேண்டும், ஆனால் உன்னுடைய மனோ இச்சையை நீ பின்பற்றக்கூடாது என்பதாக அல்லாஹ் என்ன செய்யலாம்? மனோ இச்சை பிரகாரம் நடக்கக்கூடாது என்பதாக தடை செய்கின்றான். அதே போல இன்னொரு வசனத்துல சூரத்துல் முஹம்மது ஒரு வசனம் வருது, அவமன்கான ஆனா பையினத்தின் ரப்பி, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், அப்படி அல்லாஹ்வை முழுமையாக ரப்பாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் கமன் ஜுக்கினலஹு சூஉ அமலிஹி, தன்னுடைய கெட்ட அமலின் மூலமாக தனது கெட்ட அமல்களை அலங்காரப்படுத்திக் கொண்டவர்கள் மூலமாகவோ தன்னுடைய மனோ இச்சையை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களை போன்று அவர் ஆக முடியுமா என்று அல்லாஹ் கேட்கிறார். முழுமையாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தன்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உண்மையான ஒரு மூமின் யார் தன்னுடைய மனோ இச்சையை கெட்ட செயலின் மூலமாக தன்னுடைய அமல்களை அலங்காரமாக ஆக்கிக் கொண்டாரோ, தன்னுடைய மனோ இச்சைகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறாரோ அவரை போன்று அவர் ஆக முடியுமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறார். இன்னொரு வசனத்தை பாருங்க, அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய ரப்பை சந்திக்கக்கூடிய அந்த நாளை யார் பயந்தாரோ, வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா, அவர் தன்னுடைய மனோ இச்சையை விட்டும் அவர் தவிர்த்து கொள்வார். ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் ஒதுங்கக்கூடிய இடம் சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். மனோ இச்சையை யார் விட்டு விட்டாரோ, தன்னுடைய மனோ இச்சையை மார்க்கமாக யார் ஆக்கிக் கொள்ளவில்லையோ அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஒரு தடவை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிஞக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் ஷுரபுல் கபீர் என்று சொல்லக்கூடிய இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதின கிதாப். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட ஒரு போருக்கு போயிட்டு ஒரு போரை முடிஞ்சிட்டு ஒரு போர் செஞ்சுட்டு அந்த குழு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் வர்றாங்க. வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னாங்க, போரை முடிச்சு வந்திருக்கிறாங்கல்ல, அந்த தோழரை பார்த்து சொன்னாங்க, நீங்க ஒரு சிறிய ஜிஹாதை முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில எதிர்கிட்ட இருக்கிறாங்க, போரை முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க ஒரு சின்ன ஜிஹாதை முடிச்சுட்டு நீங்க வந்திருக்கிறீங்க, ஒரு சின்ன போர், ஒரு சின்ன சண்டை முடிச்சு நீங்க வந்திருக்கிறீங்க, உங்கள்கிட்ட இன்னொரு ஒரு பெரிய போர் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே சஹாபாக்களை கேட்டாங்க, யாரா சொல்ல அது என்ன பெரிய போர்? அந்த பெரிய போர் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனோநிச்சைக்கு கூட என்ன செய்யறது, போராடுவோம். தன்னுடைய மனதோடு போராடுறது இருக்கிறதே இதுதான் பெரிய ஜிஹாத்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா மனசு எப்பவுமே ஒத்துக்காது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நல்ல காரியமாக இருந்தா என்ன செய்யும், அதை ஏற்றுக்காது. கெட்ட காரியமாக இருந்தா ஏற்றுக்கும். கெட்ட காரியமாக என்ன செய்யும், ஏற்றுக்கும். ஜகாத்தை கொடுன்னு சொன்னா உள்ள என்ன செய்யாது, கொடுக்காத அப்படின்னு சொன்னோம். பணம் காசை செலவு செய்யுன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் செலவு செய்யுங்கிறோம். ஆனா உள்ள என்ன சொல்றோம், செலவு செய்யாத, நீ செலவு செஞ்சீங்கன்னு சொன்னா உன்னுடைய சொத்து குறைச்சி போயிடும். அவ ஷைத்தான்ல பிடிக்காம இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ மனோ இச்சைகளை, அந்த மனோ இச்சை மனதோடு அந்த போராடக்கூடிய அந்த நிலைப்பாடு இருக்கிறதே அதுதான் பெரிய ஜிஹாத்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. உலகத்துல வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல அந்த மனதோடு நான் போராடி நல் அமல்கள் செய்யணும். அந்த நல் அமல்கள் செய்யக்கூடிய அடையாளங்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல் கையித் மன்தா நஃப்ஸஹு அமிலலிமா பாடல்.
யார் மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டி துன்யாவிலேயே நல்ல அமல்களை செய்து கொள்வாரோ அவர்தான் புத்திசாலி. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல் ஆஜிஸ், முட்டாள் மடையன் யார் என்று சொன்னால், மன் இத்தபஅ நஃப்ஸஹு ஹவாஹா, யார் தன்னுடைய மனோசித்தையை பின்பற்றிக் கொண்டு தமன்னா அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்கிறார். மனோசித்தையை பின்பற்றி எல்லா பாவத்தையும் செஞ்சிட வேண்டியது, செஞ்சுட்டு அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான், அல்லாஹ் இழுத்த வேணாம். யோசிச்சு பாருங்க, எல்லா பாவத்தையும் செஞ்சிடுறது, தொழுவது இல்லை, வணங்குறது இல்லை, நோன்பு வைக்கிறது இல்லை, அசி செய்யறது இல்லை, செலவழிக்கிறது எதுவுமே செய்யறது இல்லை, எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான் அப்படின்னு செய்யறது, ஆதரவு வைக்கிறது. அப்படி யார் ஆதரவு வைக்கிறானோ அவன் தான் வடிகட்டின முட்டாள்னு ரசூலுல்லாஹ் சொல்றான். இந்த ஹதீஸ் திருமதியில பதிவு செய்யப்பட்டது. மனோ இச்சையின் பிரகாரம் யார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே நன்றாக வாழ்ந்ததாக கருதுறது. அப்ப இந்த பிப்ரவரி 14 காதல தினம் கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா, அது அப்படியே என்ன முழுக்க முழுக்க அவனுடைய மனோ இச்சையின் பிரகாரம் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஹதீஸ்ல சொன்னாங்க, பர்ஸார் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. 3 காரியங்கள் இருக்கு, அது மனிதனை அழிச்சிருந்தான். ஒரு அடியானி இந்த 3 காரியங்கள் அவன் அடியோடு அழிச்சிடும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் முதலாவது என்னன்னு சொன்னா, பசுப்பல் முட்டா, வழிபடக்கூடிய கருவித்தனம். வழிபடக்கூடிய கருவித்தனம், பொருளாதாரத்தை செலவு செய்யாமல் இருக்கிறது. 2வது பின்பற்றப்படக்கூடிய மனோஇச்சை, அவனுடைய மனோஇச்சையை பின்பற்றுறது. 3வது தன்னைத்தானே சிறந்தவனாக கருதுது. நான் இல்லைன்னா ஒண்ணு நடக்காதுங்க, நான் தான் பெரியாரு, நான் இல்லைன்னா என்ன செய்யாது, எதுவுமே நடக்காது, நான் தான் பெரியாரு, நான் வந்தா தான் அது நடக்கும் அப்படின்னு என்ன செய்யறது, தன்னைத்தானே பெருமையை நினைச்சுக்கிறது. இந்த 3 தன்மைகள் மனிதனை அழித்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அவ இது 2வது ரசூல் என்ன சொல்றாங்க, பின்பற்றப்படக்கூடிய மனோஇச்சை. இப்ப மனோஇச்சையின் பிரகாரம் யார் தன்னுடைய அதை மார்க்கமாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் இது போல காதல் என்ற பெயரிலே கடுத்தடை கூட்டங்களாக இன்னைக்கு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப முதல் காரணம் என்ன, இது மனோஇச்சையை அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் சரி அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறது, இதுதான் மனோஇச்சையை பின்பற்றுறதுன்னு சொல்றது. சரி, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப இதை நாம் தவிர்க்க வேண்டும். இந்த மனோஇச்சையை விட்டு நாம் பாதுகாப்பு பெறணும்னு சொன்னா அதற்கு ஒரு வழி என்ன, குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லுது, ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்களிடத்திலே வெட்க உணர்வு என்பது இருக்கும். இன்னைக்கு வெட்க உணர்வுங்கிறது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் தெரியுது, இந்த வெட்க உணர்வுங்கிறது இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க பொழுது. இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய பெண்கள் என்ன செஞ்சாங்க, மீடியாக்களே வந்துட்டாங்க. அன்னன்னைக்கு என்ன சமைக்கிறது, அன்னன்னைக்கு வீட்டுல என்ன அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம வீட்டுல போய் பார்க்க வேண்டியது இல்லை. எல்லாம் என்ன செய்யறாங்க, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் வந்து ஷார்ட் பிலிம் எல்லாத்தையும் அதுல எல்லாத்தையும் போட்டுறாங்க. அவங்க வீட்டுல நடக்கிறத வீடு எடுத்து இன்னைக்கு எங்க மச்சான் ஊர்ல இருந்து வந்தாரு, அவருக்காக நாங்க என்ன சமையல் செஞ்சோம், நாங்க ஜாலியா இருந்தோம், பேசணும், இன்னும் பேசணும் அப்படின்னு அவங்களே வீடியோ எடுத்து போடுறாங்க. நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது இல்லை. ஒவ்வொரு குடும்பத்து உள்ளாக என்ன நடக்குது அப்படிங்கிறத வீடு எடுத்து இஸ்லாமிய பெண்கள் அதை வெளியிடுறாங்கன்னு சொன்னா அந்த வெட்கங்கிற தன்மை இன்னைக்கு எடுபட்டு போச்சு. வெட்கமே இன்னைக்கு இல்லை. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா, பெரிய பெரிய கல்யாணத்துல இன்னைக்கு வந்து லேடிஸ் வந்து போட்டோ எடுக்க போறாங்க. நம்ம இஸ்லாமிய பெண்கள் ஒரு விளம்பரம் போட்டிருக்கிறாங்க, இதுல பேஸ்புக்ல விளம்பரம் போட்டிருக்காங்க. கல்யாணத்துக்கு வந்து நாங்க போட்டோ எடுத்துறோம், குர்கா போட்டுக்கிட்டு நிக்காப்பெல்லாம் கட்டி குர்கா போட்டு போய் என்ன செய்யறாங்க, இந்த பக்கம் 4 பேர் நிற்கிறான், அந்த பக்கம் 4 பேர் நிற்கிறான், சென்ட்ரலுக்கு போட்டோ எடுக்கிறாங்க. நீங்க என்னத்தான் குர்கா போட்டுட்டு நீங்க போய் போட்டோ எடுத்தாலும் அங்க நிக்கிறதுலாம் யாரு, உங்க மாமா மச்சானா, அத்தா சின்னத்தாவா, அவங்கள வீடியோ எடுக்கிறாங்க, எல்லாம் அந்நியர்கள். இன்னைக்கு அந்நியனோடு இன்னைக்கு இருந்து உறவாடுதல், அந்நியனோடு வென்று பேசுதல் என்பது அந்த வெட்கத்தன்மைகள் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெட்கத்தன்மை நம்மிடத்துல வரணும், அதே போல ஷஹ்வத்தை விட்டும் ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டும் நாம் பாதுகாப்பு பெறும் என்பதற்காக வேண்டி ஒரு துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த துவாவை நம்ம ஓதணும்னு சொன்னா நம்முடைய உடல்ல நம்முடைய உள்ளத்துல வெட்கத்தன்மை வரும். ஷைத்தானுடைய அந்த தூண்டுதல் மூலமாக ஏற்படக்கூடிய மனோஇச்சையை பின்பற்றுதல் என்பது நம்மளை விட்டு போயிடும். அது என்ன துவா,
அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ் இது. அல்லாஹும்ம ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த் ஆலிமுல் கைபி வல் ஷஹாதத்தி ரப்ப குல்லி ஷைஇன் வ மலீகஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வ ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கிஹி என்று துஆவை நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலே துஆ நம்ம கேட்கணும். ஏன்னா மனோவியத்தின் பிரகாரம் வாழ்க்கை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அவர்கிட்ட முதலாக என்ன எடுபட்டு போயிடும்? முதலாக என்ன எடுபட்டு போயிடும்? அந்த ஹயா வெட்கங்கிறது எடுபட்டு போயிடும். ஒவ்வொரு நபிமார்களும் எல்லா நபிமார்களும் தன்னுடைய மக்களுக்கு சொன்ன செய்திகள்ல ஒரு செய்தி என்ன சொன்னா, புகாரியில பதிவான ஹதீஸ் இது. இன்ன மிம்மா அதரக்கன்னா மின் கலாமின் நுபுவா, நபிமார்களுடைய அந்த பேச்சிலிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கிறது. எல்லா மக்களிடத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களும் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்று சொன்னால், இதெல்லாம் சட்டி நீ வெட்கப்படவில்லை என்று சொன்னால் நீ என்ன செஞ்சுக்க. உன்ட வெட்க இல்லையா, நீ என்ன செஞ்சுக்க. குறுக்கா இல்லாம நீ வெளியே போய்க்கலாம், குறுக்கா இல்லாம அணியானோட பேசிக்கலாம். வெட்கம் என்பது இடத்திலே இல்லை என்று சொன்னால் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய மக்களுக்கு சொன்ன செய்தி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். ஒரு மனிதன் தீய அடியான் அப்படின்னு அடையாளம் என்ன தெரியுமா? முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதன் என்ன செய்வான்னு சொன்னா, கெட்ட விஷயங்கள்ல அவனை மாட்ட வைத்து அவனுடைய உள்ளத்திலிருந்து அந்த ஹயா என்று சொல்லக்கூடிய வெட்கத்தன்மையை அல்லாஹ் எடுத்துருவான். வெட்கத்தன்மையை அல்லாஹ் உள்ளத்தில் என்ன செஞ்சிருவான்? எடுத்துருவான். இவன் தான் அடியார்களையே கெட்ட அடியார் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் இப்னு மாஜாஹ்ல பதிவு செய்யப்பட்டது. அதே போல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒவ்வொரு தீனுக்கும் ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒவ்வொரு தீனுக்கும் ஒரு தனித்தன்மை என்பது ஒரு தனி குணம் இருக்கு. இந்த ஹதீஸ் இப்னு மாஜாஹ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னலி குல்லி தீனி, நிச்சயமாக ஒவ்வொரு தீனுக்கும் ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் குலுக்கன் ஒரு அழகிய குணம் என்பது இருக்கிறது. குலுக்குல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய அழகிய குணம் என்ன தெரியுமா? அல் ஹயா, வெட்கத்தன்மை சொன்னாங்க. பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கு வெட்கத்தன்மைங்கிறது இருக்கணும். பனியனா அதை கல்வி போட்டு வெறுமையான வெளியே சுத்தக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? சுத்தக்கூடாது. ஒரு ஆணினுடைய இளம் கை கொடுத்திருப்பாங்க, அவனுடைய மேல் பகுதி நெஞ்சு பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த நெஞ்சு பகுதியை பார்ப்பதற்கு உண்டான அனுமதி யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அடியாருடைய மனைவிக்கு மட்டும்தான். அவரை என்ன செய்யணும்? வெளியில வந்தா பனியை போட்டுதான் வெளியே வரும். வாக்கிங் போறோம், அவர்கள் அதுக்கு தனி ட்ரெஸ் இன்னைக்கு வந்துருச்சு, அதுக்கு ஷூ இருக்குது, சாக்ஸ் இருக்குது, எல்லாம் போட்டு என்ன செய்யறாங்க, இன்னைக்கு வாக்கிங் போறாங்க. அதனால பனி இல்லாம என்ன செய்யக்கூடாது? வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அதே போல பெண்களுக்கு அவர்கள் முழு உடலையும் மறைக்கணும். பர்தா இல்லாம வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இப்ப பர்தா இல்லாம வீட்டை விட்டு வெளியே வராங்கன்னு சொன்னா அவங்களோட வெட்கத்தன்மை இல்லைன்னு அர்த்தம். நம்ம அக்கம் பக்கத்துல இருப்பாங்க, அக்கம் பக்கத்துல இது நமக்கு சொந்தம் கிடையாது, நமக்கு தெரிஞ்சவங்க. நமக்கு அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய யாருங்க? நமக்கு தெரிஞ்சவங்க. சொந்தமா, மாமானா, மச்சானா, அண்ணனா, தம்பியா, சின்னதா பெரியதாவா? சின்னதா பெரியதானா அவங்க கூட என்ன செய்யலாம்? முழுக்கா இல்லாம நேரடியாக நின்று பேசணும், கணவன்ட்ட நேரம் நின்று பேசலாம், தன் மகன்கிட்ட நேரம் நின்று பேசலாம். ஆனா இது அல்லாமல் மற்ற ஆண்கள்கிட்ட பர்தா இல்லாம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விஷயத்துல சொல்றோம், சஹாபாக்கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், உங்களுடைய தாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே ஏதேனும் நீங்கள் பொருளை கேட்க வேண்டும் என்று சொன்னால் திரைக்கு மறைவில் நின்று நீங்க கேட்கணும். திரைக்கு மறைவில் கேட்கணும். பொதுவாகவே நபிமார்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு அவங்க யாரும் திருமணம் முடிக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவனா உம்முல் முஃமினீன், மூமின்களுடைய தாயின் தான். தாயை திருமணம் முடிக்கிறது ஹராம். அப்படிப்பட்ட அந்த தாயிடத்திலே ஒரு பொருளை நீங்கள் கேட்க போறீங்கன்னு சொன்னா திரைக்கு பின்னால் தான் கேட்கணுங்கிறான் அல்லாஹ். அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, எய்தாப்புல இருக்கிறவங்க யாரு? நமக்கு சொந்தமா, சொந்த பந்தமா? இல்ல, நமக்கு அந்நியம். அவ அந்நியத்தில் இருக்கிற பொழுது அவரிடத்துல என்ன செய்யணும்? திரை மரவழித்து தான் பேசணும்னு மார்க்கம் சொல்லுது. பெண்களுக்கு ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்றான், பலா தஹலன பில் கௌல், வீட்டுல இருக்கிறது கதவு கட்டுறாங்க, அங்க உள்ளது எப்படி சொல்றேன், யாருங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. யாரு அப்படின்னு செய்யணுமா? கலத்த பொருளை கேட்கணும். அப்படி குழஞ்சி நீங்க பேசாதீங்கிறாங்களா? அப்படி குழஞ்சி பேசுறீங்கன்னா அடிக்கடி வருவான் வீட்டுக்கு. அப்படி என்ன செஞ்சிடும்? ரெண்டு பேருக்கும் கிடைக்கணும். இன்னைக்குதான் என்ன செய்யுது? இது போன்ற விஷயம் நடப்பதற்குண்டான காரணம் என்ன?
குர்ஆன் எதை நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறதோ அது நேர் மாற்றமா நடக்கும். குழந்தை பேசாதீங்க மற்றவரிடத்துல. ஆனா இன்னைக்கு அப்படியே நேர் மாற்றம். புருஷனை தவிர எல்லாத்துலயுமே குழந்தை பேசுறது. புருஷன்கிட்ட மட்டும் என்ன செய்யறது, தன்னுடைய கோபத்தை காட்டுறது. இதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, திருமணம் ஆனதற்கு பிறகு கூட இன்னைக்கு பெண்கள் வடித்தவரை செல்லக்கூடிய ஒரு கால சூழ்நிலை இன்னைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் யோசிச்சு பார்ப்போம். அப்ப இந்த பிப்ரவரி 14 காதலர் தினம் அப்படிங்கிறது, ஒன்று அவர்கள் மனோவித்திய பிரகாரம் நடக்கிறார்கள், இரண்டாவது அவரிடத்திலே வெட்கம் என்று இன்னைக்கு இல்லாம போச்சு, மூன்றாவது பெற்றோர்கள் மீது மிகப்பெரிய பொறுப்பு அவருடைய பிள்ளைகளை கண்காணிக்கும். எல்லாம் உள்ள படிக்குது, அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு 2 வீலர் கற்றுக் கொடுத்துட்றாங்க பாருங்க, மிகப்பெரிய ஆபத்து. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்மளால முடியலன்னா அவளா ஸ்கூல் போயிடுவா, அவளா காலேஜ் போயிடுவா, அவளா வந்துடுவா. எங்க போறன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? யார் கூட பழகுறா, யார் கூட பேசுறா என்ன தெரியும் உங்களுக்கு? காலையில வீட்டை விட்டு கிளம்புற புள்ள நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வருது, 9 மணிக்கு வீட்டுக்கு வந்து சொன்னோம் இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு. உண்மையிலேயே ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு நம்ம போன் பண்ணி கேட்டோமா? கேட்கிறோமா? கேட்கறதுல புள்ளிய நம்புறோம், நம்பிக்கை வைக்கிறோம். ஏன் கூட செய்ய மாட்டாங்க. கூடவே ஒருத்தவங்க இருக்காங்க, கூடவே ஒருத்தர் கூடவா ஒருத்தவங்க இருக்கான். யார் அது? சைத்தான். அவன் சும்மா இருக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனித்திருக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் அவர்களின் 3ஆவதாக சைத்தான் இருக்கிறான், அவன் கெட்ட செயல்களை உங்களுக்கு தூண்டுவான்னு சொன்னான். ஆனா இன்னைக்கு இந்த காதல் இருக்கிற பேர்ல என்ன நடக்குது? பார்க்கலையும் வீட்டுகள்லையும் உட்கார்ந்து பேசுறவன யாரு? புரிஞ்ச மாட்டாடியா? அவன் யாரும் இவன் யாரும் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறான். நம்ம மக்களும் தான், இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த காதல் வலையில போய் விழுந்துட்டாங்க, சிக்கிட்டாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பல பிரச்சனை. சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா அடித்தடி வரைக்கும் போயிடுச்சு. இன்னும் சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஆளை வச்சு ஆணை போட்டான், கொலை பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டு அவன் உள்ள இருக்கான். இப்ப மார்க்கம் ஒரு விஷயத்தை நமக்கு வரையறுத்து சொல்லுகிறது என்று சொன்னால் அதை முழுமையாக நாம் பின்பற்ற வேண்டும். இது போன்ற விஷயங்களை நீங்கள் தடுத்திருங்கள், இதை செய்யாதீங்க, இதை செய்யுங்க என்று சொல்லும் பொழுது அதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா நம்முடைய ஈமானுக்கு அது ஆபத்தாக ஆகாது. கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா அது ஈமானுக்கு பாதுகாப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ப பெற்றோர்களுடைய பொறுப்பு மிக முக்கியமானது. ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்களை வளர்க்கக்கூடிய விஷயத்துல ஒழுக்கத்தை கற்பித்து கொடுத்து அவங்க வளர்க்கணும். அதில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல் பிதாயா வன் நிஹாயா என்று சொல்லக்கூடிய கிதாபுல இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. மேராஜுடைய சம்பவம் நம்ம கேள்விப்பட்டோம். அதுல ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க. சந்தித்து பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது இடையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, நீங்கள் எவ்வாறு எதற்காக நீங்கள் கொலை செய்யப்பட்டீர்கள்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து எப்படி வஃபாத்தானாங்க, அவங்களை கொலை செஞ்சிட்டாங்க. நீங்க எதற்காக கொலை செய்யப்பட்டீர்கள் என்பதாக கேட்கிறாங்க. யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்ல. அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, இது நீண்ட சம்பவம், நான் சுருக்கமா சொல்றேன். என்னுடைய மகன் யஹ்யா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகன் யாரு? யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யஹ்யா என்பவர் மிகவும் சாலிஹான, அழகு நிறைந்த, நல்லொழுக்கம் உள்ள, தெளிவான சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிள்ளை. அந்த பிள்ளையின் மீது இஸ்ரவேலர்களை சார்ந்த ஒரு அரசனுடைய மனைவி ஆசைப்பட்டார். இஸ்ரவேலை சேர்ந்த ஒரு அரசனுடைய மனைவி யார் ஆசைப்பட்டார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு தூது விடப்படுது. தூதுவர் வர்றான், வந்து இந்த மாதிரி அரசு கூட வந்து என்ன செஞ்சாங்க, அரசரைக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு. ஏன் என்ன காரணம்னு சொன்னா அவங்க உங்களை விரும்புறாங்க, லவ் பண்றாங்க. இப்ப நம்ம பாட்டு சொல்றதா இல்ல, லவ் பண்றாங்க. அதாவது லவ் பண்ணது என்ன, பொதுவாகவே அரசர்களுடைய நிலைப்பாடு நமக்கு நல்லா தெரியும், தப்பா நம்ம நல்லா படிச்சிருக்கோம். நீ என்ன செய்யணும்னு சொன்னா என்னுடைய இச்சைக்கு நீ இணங்கணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது அரசனுடைய அந்த மனைவி அதன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விருப்பத்துடைய காரணம் என்ன, என்னுடைய ஆசைக்கு நீ இணங்க வேண்டும் என்பதா. ஆனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்யல, கடைசி வரைக்கும் அது ஒத்துக்கவே இல்லை. ரொம்ப பத்திரித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அந்த ராணிக்கு வந்து பொதுவாகவே அந்த சபையை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவ்வப்போது சில விழாக்கள் கொண்டாடுவாங்க. அப்படி ஒவ்வொரு விழாக்கள் வரும் பொழுது அரசன் தன்னுடைய மனைவிக்கு சில அன்பளிப்புகளும் கொடுப்பான். அதே போன்று ஒரு விழா வந்தது. அந்த விழால தன்னுடைய மனைவியை பார்த்து அரசன் கேட்டான், இந்த விழால உனக்கு என்ன அன்பளிப்பு வேணும், உனக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லு, நான் அதை உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு. அப்ப அந்த மனைவி சொன்னாலும் அரசு சொன்னாலாம்,
எனக்கு யஹ்யாவுடைய தலை வேணும், யஹ்யாவுடைய தலை வேணும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் பள்ளியில தொழுதுட்டு இருக்கிறாங்க. பள்ளியில தொழுது கொண்டிருக்கும் பொழுது அரசனுடைய ஆட்கள் என்ன செஞ்சாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய தலையை வெட்டி ஒரு தட்டில் வச்சு கொண்டு போயிட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, வெட்டிட்டு இருக்கிறாங்கல்ல, இடையில கேட்கறாங்க, இப்ப அவருடைய தலையை வெட்டும்போது நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? நான் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டு இருந்தேன், எனக்கு தெரியாது. அதற்கு பிறகு என்னன்னு சொன்னா, இந்த சம்பவங்கள் அவங்களுக்கு என்ன பிடிக்காம இறுதியாக என்ன ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஆட்களை வைத்து நடத்திட்டாங்க, அவர்களை கொலை செஞ்சிட்டாங்க. இது நீண்ட சம்பவம். இதுல நம்முடைய படிப்பில் என்னன்னு சொன்னா, எப்படிப்பட்ட ஒரு வெட்கத்தன்மையோடு ஒரு பத்திரித்தனமான வாழ்க்கையை அதற்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்யணும், இந்த படிப்பை நாம் பெற வேண்டும். அந்நிய பெண் அனைத்தும் கூட தன்னுடைய இச்சைக்கு அனைத்தும் கூட என்ன செஞ்சாங்க, மறந்துட்டாங்க. இதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பவம் குர்ஆன்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அசீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அரசனுடைய மனைவி அழைத்த பொழுது என்ன சொன்னாங்க, கால மஆதல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சொன்னாங்க. அல்லாஹ்விடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சொன்னாங்க. இறுதியாக என்ன செய்யப்பட்டுச்சு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேல இந்த திருட்டு பழியை போட்டு கொண்டு போய் ஜெயில அடைச்சாங்க. அது ஒரு நீண்ட சம்பவம். இது போன்ற ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பத்திரித்தனமான வாழ்க்கை. எந்த விதத்திலும் அவர்கள் மனோயுக்தியை பின்பற்றியதாக எந்த ஒரு குர்ஆன் ஆயத்துகளிலேயோ ஹதீஸ்களிலேயோ நாம் பார்க்க முடியாது. அவ இது போன்ற கழுத்தறி கூட்டங்கள் நடத்தக்கூடிய இந்த காதல்கள் தினம் இருக்கிறது, அது பெற்றோர்கள் மீது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. இது போன்ற காதல் வரையில நம்முடைய பிள்ளைகள் இழந்துடக்கூடாது, விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல நாம் கண்ணுபடுத்தமாக இருக்கிறோம். சரி, காதலை இஸ்லாம் தடுக்குதா? காதலிக்க கூடாதா? காதல் அப்படிங்கிறத இஸ்லாம் தடுக்குதா என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், காதல் என்பதை இஸ்லாம் எப்பொழுது வரையறுக்குது என்று சொன்னால் திருமணத்திற்கு பிறகுதான். திருமணம் நிக்கா என்றது அந்த திருமணத்திற்கு பிறகுதான் கணவன் மனைவி மீது என்ன செய்யணும், காதல் கொள்ளணும். மனைவி கணவன் மீது காதல் கொள்ளணும். இன்னைக்கு லவ் மேரேஜ் நிறைய நடக்குது. 190% நம்ம சமுதாயத்தில் தான் 190% என்னங்க, இன்னைக்கு காதல் திருமணம் தான், லவ் மேரேஜ் நடக்குது. யாருக்கு தெரியாது, காதல் வந்த மாதிரி பேசி முடிச்சு திருமணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி திருமணம் முடிச்சு கொடுக்கறதுனால அது விளைவு என்ன தெரியுமா, திருமணத்திற்கு முன்பதாக அவங்க செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான செயல்களும் எல்லாமே ஹலால் ஆயிடுச்சு, எல்லாமே சரிதான் அப்படின்னு அர்த்தம். திருமணம் முடிச்சு நம்ம என்ன செஞ்சிடறோம், இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச செயல் கூட எல்லா செயலும் சரி. சந்திச்சு பேசிக்கிட்டது, வாட்ஸ்அப்ல பேசிக்கிட்டது, போன்ல பேசிக்கிட்டது, வெளியில போய் சுத்துறது, எல்லாமே சரி. அப்படி நம்ம என்ன செய்யணும், அந்த நிக்காஹ் ஒன்றையை வைத்து அதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா செயல்களையும் நம்ம ஹலாலாக நம்ம ஆகிட்டோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திருமணத்திற்கு பிறகு ஒரு கணவன் தன் மனைவி, ஒரு மனைவி தன் கணவனை லவ் பண்ணணும். சரி, லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி விழுந்து லவ் பண்ணுவான். ஒரு நாளைக்கு மணிக்கணக்கில் பேசுவான். ஆனா நிக்காஹுக்கு பிறகு லவ் பண்ண மறந்துடும். லவ் பண்ணது விட்டுடு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய மனைவியோடு அவரிடத்தில் என்னிடத்தில் இருக்கக்கூடிய காதலை நான் வெளிப்படுத்துறேன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில, நம்ம சமுதாய மக்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்றாங்க. ஆனா மேரேஜுக்கு பிறகு லவ் பண்றதை மறந்துடாம லவ் பண்றதை விட்டுருப்பாங்க. அதனால என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த வாழ்க்கை கடந்து போவது ஒண்ணு குணப்பட்ட வந்து முடியுது, அல்லது தராக்கள் வந்து முடியுது. கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகாக நம்ம யோசிச்சு பார்க்கணும். தஃப்சீரே குர்துபில, அதே போல அபூ தாவூதுல கிதாபுல் நிக்காஹ் அப்படின்னு ஒரு பாடம், அதுல ஒரு ஹதீஸை பதிவு செய்யறாங்க. இந்த ஹதீஸை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு லவ் பண்றாங்க, சரி பையனும் முஸ்லீமு பொண்ணு முஸ்லீமு, சரி கல்யாணம் பண்ணி வச்சிடறோம், ஓகே. பையன் முஸ்லீமு, பொண்ணு வேற மதம், அல்லது பையன் வேற மதம், பொண்ணு முஸ்லீமு. அவங்களாம் என்ன செய்யறாங்க, பெற்றோர்கள் செஞ்சு வைக்கிறது இருக்காது. அவங்களாம் என்ன செய்யறாங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இது ஜனநாயக நாடு, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களா, பண்ணிட்டு வாழ்றாங்க. அப்ப அவங்க இடையில போய் கேட்கறோம், எப்படி நீங்க வாழ்க்கை, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் நல்லபடியா போயிட்டு இருக்குது, நான் என்னுடைய மதத்தை பின்பற்றுறேன், அவர் அவருடைய மதத்தை பின்பற்றுறாரு. இந்த வாழ்க்கைக்கு பேரு இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா, விபச்சாரம். அவர்
மதத்துல இருக்கிறாரு, நான் என் மதத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிக்காஹுடைய அமைப்பு நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஹலாலாக இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா? இது விபச்சாரம் சொல்லுது. ஒரு சம்பவத்தை பாருங்க, தப்சீரை குர்துபியிலேயும் அபூதாவுதிலேயும் இந்த சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மருசதி போன அபி மருசல், அதே போல ஆசிம் ரலியல்லாஹு தஆலா இரண்டு சஹாபாக்கள், இவங்க ரெண்டு பேருமே என்ன செஞ்சாங்கன்னா ஷஹீதாக்கப்பட்டவங்க, பத்ர் யுத்தத்திலேயும் உஹது யுத்தத்திலேயும் கலந்து கொண்டவங்க. இதுல மருசத் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மருசத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜாஹிலியாவுடைய காலத்துல ஒரு பெண்ணை காதலிச்சாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை காதலிச்சாங்க. அந்த பெண் பேர் வந்து அனாக் என்ற பெண்ணை லவ் பண்ணாங்க. அவங்க பிறகு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கிறது, போருக்கு போறது வர்றது, இது போன்ற காரியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த சஹாபி எந்த அளவுக்கு திறமையானவங்க சொன்னா, யாராவது ஒருவர் யாராவது பிணை கைதியாக பிடிச்சு வச்சிருக்கிறாங்க, விட மாட்டேங்கிறாங்க, இது போன்ற பிணை கைதிகளாக பிடிச்சு வச்சிருக்கிறவங்களை தன்னுடைய அந்த சாமர்த்தியமான அந்த முயற்சியின் காரணமா என்ன செய்வாங்க, அவங்களை வீட்டுக்கு கொண்டு வந்துருவார். அந்த அளவுக்கு திறமசாலி இந்த மருத்துவ செய்யலாக தராங்க. அதே போன்று பிணை கைதிகளாக சிலரை பிடிச்சு வச்சிருக்கும் பொழுது அவங்களை வீட்டுக்கு கொண்டு வருவதற்காக வேண்டிய பயணம் புறப்படும் பொழுது ஒரு இடத்துல தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி தங்கும் பொழுது அந்த இடத்துல இந்த பெண்ணை பாக்குறாங்க. யாரு? ஆனா அப்படிங்கிற தன்னுடைய முன்னாள் காதலியை பாக்குறாங்க. வர்றதுக்கு முன்னாடி லவ் பண்ணாங்கல்ல அந்த பெண்மணியை பாக்குறாங்க. பார்த்த உடனே அந்த பெண்மணியை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த பெண்ணை நம்ம என்ன செய்யலாம், திருமணம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு வருது. நீண்ட சம்பவம், சுருக்கமான சொல்றோம், நேரம் ஆயிடுச்சு. உடனே இந்த சம்பவத்தை பெருமான ஸல்லல்லாஹு வந்து சொல்றாங்க. இதே மாதிரி அனாக்கை வந்து நான் சந்திச்சேன், பார்த்தேன், அவனையே நான் திருமணம் முடிச்சு இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் சொல்லிட்டு பெருமான ஸல்லல்லாஹு யார் சொல்றா? மருத்துவ செய்யலான்னு சொல்றாங்க. பெருமான ஸல்லல்லாஹு மௌனமா இருக்கிறாங்க, பதிலே சொல்றது. இரண்டாவது முறையாக சொல்றாங்க, மௌனமா இருக்காங்க, பதில் சொல்றது. மூன்றாவது முறையாக சொல்றாங்க, மௌனமா இருக்காங்க, பதில் சொல்றது. அந்த சஹாபி மருத்துவ செய்யலாங்க போயிட்டாங்க. அவர் போனதற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி வைத்தாங்க. அது என்ன ஆயத்து? சூரத்துல் நூர்ல 3வது வசனம். அந்த பெண்மணி ஏற்கனவே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்மணி. ஆனாக்கிறவர் அவருடைய தொழில் என்ன? விபச்சாரம் தான் அவருடைய தொழிலே. விபச்சாரத்துக்கூடிய அந்த பெண்மணி உடனே அல்ல ஆயத்தை இறக்குறான். அஸ்ஸானிலா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் அவ் முஷ்ரிகா. ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆண் லா யன்கிஹு அவனை திருமணம் செய்ய மாட்டான், இல்லா ஸானியத்தன் அவ் முஷ்ரிகா. விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணோ அல்லது அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய பெண்ணோ தவிர அவனை மனம் முடிக்க மாட்டான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸானியத்து விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் லா யன்கிஹுஹா அந்த விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணை நிக்காஹ் செய்ய மாட்டான், இல்லா ஸானின் அவ் முஷ்ரிக் விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் அல்லது அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய ஆணை தவிர அவனை என்ன செய்ய மாட்டான், மனம் முடிக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்ன சொல்றான்? விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணுக்கு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணு தான் மனைவியா வர முடியும். விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணுக்கு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணு தான் மனைவியாக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த அமைப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை மூமின்கள் மீது அல்லாஹ் ஹராமாக ஆக்கி விட்டான் அப்படின்னு ஆயத்தை இறங்கிச்சு. உடனே மருத்துவ அவங்களை அழைச்சி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பெண்ணை நீ விட்டு அந்த பெண்ணை திருமணம் முடிப்பது உனக்கு ஆகமானதல்ல, அல்லாஹ் ஹராமாக ஆக்கிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன தெரியுது? நல்ல யோசிச்சு பாருங்க. இன்று நம்ம சமுதாயத்துல வாழக்கூடிய காதலர்களாக வாழக்கூடிய இன்றைய ஜோடிகள், நான் என் மதத்திலேயே நான் இருக்கிறேன், அவர் அவர் மதத்திலே இருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ பேஸ்புக்ல வந்து ஒரு பெண்ணிட்ட என்ன செய்யணும் சொன்னா, பேட்டி எடுக்கலாம் சொல்லிட்ட பேட்டி எடுக்கிறேன், அவனுடைய மேரேஜ் என்ன மேரேஜிங்க, அந்த பொண்ணு சொல்றது லவ் மேரேஜ் தான். நீங்க என்னங்க, நான் வந்து ஹிந்து, உங்களுடைய கணவர் யாருங்க, அவரும் முஸ்லீம், அவருடைய மார்க்கத்தில் இருக்கிறாரு, அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் ஏன் மார்க்கம் ஏன் மதத்துல இருக்கிறேன், என்னுடைய இதிலே அவர் என்ன செய்வாரு, அவர் சப்போர்ட் பண்ணுவாரு, என்னுடைய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப இந்த சம்பவத்தை இந்த ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது அந்த தம்பதியினுடைய வாழ்க்கை என்னன்னா, அது விபச்சாரத்துக்கு சமமான மார்க்கம் சொல்லுது. இதற்காகத்தான் இந்த காதலில் போய் நம்ம விழுங்குறது, காதலர் தினம் என்பதாக கொண்டாடுறது என்பதை இது மாற்றம் என்ன செய்ய தடுக்குது. அந்நியாங்களோடு பேசுறதையே
மார்க்க தடுக்குது. அப்படிங்கும் பொழுது அந்நிய ஆண்களோட கூடவே வண்டியில போறது, வண்டியில வர்றது, அவங்களுடைய போன் பேசிக்கிட்டே இருக்கிறது, போன்ல பேசிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் கூடுமா? கண்டிப்பாக கூடாது. அதே போல பேஸ்புக்ல அவங்க போட்டிருந்தாங்க, அதாவது +1 படிக்கக்கூடிய மாணவன் மாணவி 2 பேரும் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. அது ஒரு போட்டோ. பக்கத்துல வந்து சித்தாரு கொத்தனார் போட்டு அவன் என்ன எழுதுறான் அப்படின்னு சொன்னா, படிக்கிற காலத்துல நீ காதலிச்சுன்னு சொன்னா உன்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும்? அந்த பெண்ணு வந்து என்ன ஆயிடுவா? சித்தார் ஆயிடுவா. ஆண் என்ன ஆயிடுவான்? அவன் கொத்தனாரா மாறிடுவான். உனக்கு பெரிய இடத்துல எல்லாம் உனக்கு வேலை கிடைக்காது, சித்தார கொத்தனார் வேலை தான் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சூசகமான முறை நினைச்சிருக்கிறான், பேசுல பதிவிட்டிருக்கிறான். அப்ப இந்த காதலை பற்றி மார்க்கம் ஒரு தடை செய்கிறார் என்று சொன்னால் தடை செய்யவில்லை. அதை எப்பொழுது வரவேற்கிறது என்று சொன்னால் இதை நாம் விளங்க வேண்டும். திருமணத்திற்கு பிறகுதான் அந்த காதல் என்பதை இந்த ஷரியத் வரவேற்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற கடுத்தறி கூட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மார்க்கம் என்ற பெயரிலே, அதே போன்ற மதம் என்ற பெயரிலே இது போன்ற கடுத்தறி கூட்டங்கள் நடத்தக்கூடிய இது போன்ற கூட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை தருவானாக, அவர்களுக்கு நல்வழி காட்டுவானாக. இது போன்ற கூட்டங்களை விட்டும் அல்லாஹ் நம் சமுதாயத்தை பாதுகாத்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.